நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்று உங்களிடம் தசாபுத்தி பலன்களை பற்றி பேசி வரக்கூடிய நான் தசாபுத்தி பலன்கள்ல சில குறிப்பிட்ட சில விஷயங்களை உங்களிடம் கூற உள்ளேன். தசாபுத்தி என்பது சுழற்சி முறையில் நடக்கும் என்று கூறினேன். சுழற்சி முறையில் 120 வருடங்கள் நடக்கும். ஒருத்தர் என்ன நட்சத்திரம் பிறக்கிறாங்களோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியோடைய கிரகத்தோட திசை முதல் திசையா நடக்கும் என்ற கருத்தை கூறினேன். சுழற்சி முறையின் பார்க்கின்ற போது முதல் திசையாக சூரியன், அடுத்து சந்திரன், அதுக்கடுத்து செவ்வாய், அடுத்து ராகு, அதுக்கடுத்து குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் நடக்கும். சூரிய திசை 6 வருடம், சந்திர திசை 10 வருடம், செவ்வாய் 7 வருஷம், அடுத்து ராகு 18 வருஷம், குரு 16 வருஷம், சனி 19 வருடம், புதன் 17 வருடம், கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம். இதுல ஒரு சிலருக்கு ஒரு திசை நடக்கும், ஒரு சிலருக்கு ஒரு திசை நடக்காது. இப்போ ஒருத்தர் சூரிய திசை நடக்குதுன்னா சூரிய திசையில பிறந்தாங்கன்னா முதல் திசையா அவங்களுக்கு சூரிய திசை நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு சுக்கிர திசை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு திசை நடக்கும், ஒரு சில திசை நடக்காது. அவங்களுடைய ஆயுள் நாட்களை பொறுத்து உண்டு. பொதுவா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள்ல உங்களுக்கு முதல் திசையாக நடக்கக்கூடிய திசை சுபகிரக திசையா இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. சுபகிரகன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதே சுக்கிரன் நட்சத்திரம் பிறக்குது, குருவோட நட்சத்திரம் பிறக்குது, புதனுடைய நட்சத்திரம் இருந்து புதன் வளர்பிறை கிரகத்தோடு சேர்ந்தா சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் உங்களுக்கு அந்த முதல் திசை நல்ல பிரமாதமான திசையாக இருந்து அந்த பிறந்த குழந்தையுடைய குடும்பத்தில் நல்ல சுபிட்சத்தையும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுக்கும். ஒரு குழந்தை பிறக்கும் போதே சுக்கிரனுடைய நட்சத்திரம் பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை பிறந்த வீட்டில் செல்வம், செல்வாக்கு, பொருளாதார நிலைகளும் நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அது போல ஒரு சில திசைகள் முதல் திசையா நடக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக முதல் திசையாக கேது திசை நடந்தால், அதாவது அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக கேது திசை நடக்கும். அப்படி நடக்கின்ற போது இந்த கேது திசை முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி முதல் திசையாக ராகு திசை நடக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. ராகு திசை என்பது திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக ராகு திசை நடக்கும். அப்படி நடக்கின்ற பொழுது அந்த ராகு திசை காலங்களில் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பெற்றோருக்கு சின்ன சின்ன சோதனைகள், தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாதிரி முதல் திசையாக சனி திசை நடந்தால் கூட அது அவ்வளோ ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக சனி ஜாதகத்தில் பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு முதல் திசையாக சனி திசை நடக்கும். சனி திசை ஃபர்ஸ்ட் திசையாக நடக்கும் போது அந்த சனி திசை முடிய வரைக்கும் மந்தமாக இருக்கிறது, சோம்பேறியாக இருக்கிறது, ஒரு லேசினஸ் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்றால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3வது திசையாக ஒரு திசை நடந்தால் அந்த திசை எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அனுகூலத்தை தர்றது இல்லை. நிலைமையில நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துட்டேன். அதிலும் குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூசத்தில் பிறந்தவங்களுக்கு, பூசத்துலன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக உங்களுக்கு கேது திசை வரும். கரெக்டாக அந்த 15, 17 வயசு, 18 வயசுக்கு பிறகு 25 வயசுக்குள்ள நடக்கும். ஒரு சிலருக்கு சனியோட இருப்பு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு 26, 27 வயசுல ஆரம்பிச்ச கூட 35 வயசு வரைக்கும் கேது திசை நடக்கும். அந்த மாதிரி கேது திசை நடக்கும்போது அந்த கேது திசை பெரிய லெவலில் அனுகூலத்தை தராது. ஆனால் கேது திசை முடிஞ்சு நாளைக்கு என்னைக்கு சுக்கிர திசை வருது அதுக்கு பிறகுதான் லைஃப்ல ஒரு நல்ல வளர்ச்சிகள், நல்ல யோகங்கள்லாம் கூட கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்றால் சந்திரன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகிய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு 3வது திசையாக ராகு திசை நடக்கும். அப்படி 3வது திசையாக ராகு திசை நடக்கும்போது அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருந்ததாக சரித்திரங்கள் கிடையாது. நிறைய தடை, நிறைய இடையூறுகள்லாம் கூட ஏற்படுத்தும். பொதுவாக ஒருத்தருக்கு 3வது திசை என்று நடந்தால் அது வத திசைன்னு சொல்லுவோம். அந்த வத திசை பெரிய லெவலில் ஒரு அனுகூலத்தை தருவதற்கான வாய்ப்புகள் குறைவு மெயினா. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு சுக்கிர திசை எல்லாருக்குமே நல்லது பண்ணிடாதுங்க. ஒரு சிலருக்குலாம் சுக்கிர திசை பெரிய லெவலில் அனுகூலங்கள் பண்ணாமல் போகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
மூன்றாவது திசையாக சுக்கிர நடக்கும்போது கூட அந்த சுக்கிர வந்து பெரிய லெவலில் அனுகூலத்தை தருவதில் ஒரு சில சுணக்கங்கள் ஏற்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில்யம், கேட்ட, ரேவதி ஆகிய நட்சத்திர பிறந்தவங்களுக்கு மூன்றாவது திசையாக வந்து சுக்கிர நடக்கும். அப்படி சுக்கிர நடக்கும்போது நல்ல ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் நடைமுறையில் அது நல்லா இருக்காது ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து பழமொழியாக சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 4வது திசையாக சனி திசை தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடைமுறையில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு 4வது திசையாக சனி திசை நடக்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் நல்ல ஒரு வளமான பலன்களும் உண்டாகுது. கட்டத்தில் பார்க்கும்போது கேந்திரம் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலனை தரும்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்றால் தசாபுத்தி பலன்களிலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சில அமைப்புகள் உண்டு. சரலக்னம், சிரலக்னம், உபயலக்னம்னு பிரிச்சிருக்காங்க. சரலக்னம்னு சொல்லக்கூடிய மேஷம், கடகம், உங்களுக்கு வந்து துலாம், மகரம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகஸ்தானம் 11ஆம் இடம் சொல்லியிருக்கோம். அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசையில வந்து முதலீடு பண்ணி தொழில் செய்கிறது போன்ற விஷயங்கள் அவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சிரலக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகமும் 9ஆம் அதிபதியோட திசையும் நடக்கின்ற பொழுது அது அவ்வளோ பெருசாக சிறப்பாக சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி உபயலக்னம்னு சொல்லக்கூடிய லக்னமான மிதுனம், கன்னி, உங்களுக்கு வந்து தனுசு, மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் என்றதுனால அந்த பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட திசைகள் அவ்வளோ ஒன்றும் ஒரு விசேஷமான பலனை தரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சரலக்னம்னு சொல்லக்கூடிய லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2 7க்கு அதிபதியோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும் ஸ்திரலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 3 8க்கு அதிபதி தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும் உபயலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7 11க்கு அதிபதியோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உடம்பு பாதிப்புகள், தேவையற்ற நெருக்கடிகள், தேவையற்ற பிரச்சனைகள் உண்டாகும். குறிப்பாக வந்து சுக்கிரன் வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லுவோம். ஆனால் மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 7க்கு இருந்ததுனால அந்த சுக்கிர திசையில் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், தேவையில்லாத நெருக்கடிகள்லாம் கூட ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. உதாரணத்துக்காக சொன்னேன். தசாபுத்தி பலன்களில் சில விளக்கத்தை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.